कर्मणि कुशलः इत्यादौ गर्भग्रहणाद् योगात् लिङ्गायां घोषणः इत्यादौ लिङ्गादीनां घोषाद्याधारत्वासम्भवात् मुख्यार्थस्य बाधे மூணு விஷயம் வேணும். பாதா, யோகா, பிரயோஜனம் அथवा ரூಢி. இந்த மூணு விஷயம் இருந்தாதான் லட்சணா பிரயோகம்னு சொல்லலாம். முக்கியார்த்த பாதம் மட்டும் இருக்கிற யோகம்னா இல்லைன்னு அங்க அந்த வாக்கியம் துஷ்டம் வாக்கியம், லட்சணையா அங்க அர்த்தம் பண்ண முடியாது. ஸோ பாதா இருக்கணும், யோகா சம்பந்தா வேணும், அப்புறம் பிரயோஜனம் இல்லை ரூಢி. இது ரெண்டுமே இல்லாம இருந்தாலும் வியர்த்தம். பிரயோஜனமும் இல்லை, அந்த அர்த்தத்துல ரூಢியாகவும் கிடையாது சொன்னால், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ சம்பந்தம் சொன்னாலும் பாதருக்கு சம்பந்தம் சொன்னா கூட அது லட்சணா பிரயோகம் கிடையாது. ரூಢிதோத பிரயோஜனாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டுத்துக்கு உதாரணம் கர்மணி குஷலஹா அப்படிங்கிறது ரூಢிக்கான உதாரணம், கங்காயாங்கோஷா பிரயோஜனத்துக்கான உதாரணம். ஸோ இப்ப இங்க முக்கியார்த்த பாதம் என்ன அப்படின்னா, குஷலஹா அப்படிங்கிற சப்தத்திற்கு குஷங்களை கொண்டு வருபவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா வாக்கியம் எப்படி இருக்கு, கர்மணி குஷலஹா செயல்கள்ல வீர காரியங்கள்ல அவன் தர்பையை கொண்டு வரக்கூடியவன் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன சார் இது, எல்லா வேலைக்கும் தர்பை வேணுமான்னு? அப்போ கர்மணி குஷலஹா சரியா வரலையே. அதே மாதிரி கங்காயான் கோஷா. ஸோ முக்கியார்த்த பாதம் மட்டும் பார்க்கணும். கர்மணி குஷலஹால முக்கியார்த்த பாதம், முக்கியார்த்த பாதம் எப்படி செயல்ல தர்பையை கொண்டு வரக்கூடியவன் அப்படிங்கிறது ஒத்து வரலை. சரியா? அடுத்தது கங்காயான் கோஷகால கங்கா பிரவாகத்தில் கோஷமானது இருக்கு அப்படிங்கிறதும் ஒத்து வரலை. ஏன்னா ஜலத்துல இடமானது வீடானது இருக்க முடியாது. ஆச்சா? அடுத்தது யோகா, தத் யோகா வேணும். என்ன யோகம்? கர்மணி குஷலஹா அப்படிங்கிற இடத்துல விவேச்சனத்வாதி சம்பந்தம் இருக்கு. விவேகம், தர்பையை கொண்டு வரக்கூடியவனுக்கு என்ன வேணும்? அதை எப்படி பிடிக்கணும், எப்படி வெட்டணும், அதை வெட்டினதை எப்படி எடுத்து பேக் பண்ணணும், கட்டணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அவன் அந்த காரியத்தை முடிச்சுன்னு கொண்டு வர முடியும். இல்லைன்னா அதை பண்ண முடியாது. அது போல கர்மணி குஷலஹா அப்படின்னா விவேகசாலியாக இருக்கான், இந்த காரியங்கள்ல எதை விடணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற இந்த ஒரு சம்பந்தமானது விவேச்சகத்துவங்கிற சம்பந்தம். சரியா? அதே மாதிரி இங்க என்ன சம்பந்தம் இருக்கு? சாமீப்ய சம்பந்தம். கங்காயங்கோஷகால சாமீப்ய சம்பந்தம், ரொம்ப பக்கத்துல அருகாமையில இருக்கு அப்படிங்கிற சம்பந்தம். அப்ப முக்கியார்த்தத்துக்கும் முக்கியார்த்தத்துக்காக தெரியக்கூடிய லட்சியார்த்தம் என்ன இருக்கோ அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் வேணும். சரியா? அதனால முக்கியார்த்தம் என்ன அப்படின்னா தர்பையை கொண்டு வர்றது. தர்பையை கொண்டு வர்றதுக்கும் இவன் எக்ஸ்பர்ட், செயல்ல இவன் ரொம்ப முதிர்ச்சி உடையவன், தேர்ச்சி பெற்றவன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் வேணும் இல்லையா? என்ன சம்பந்தம் அப்படின்னா முக்கியார்த்தத்துல விவேச்சகத்துவம் சம்பந்தப்பட்ட. தர்பையை கொண்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிற அதே விஷயம் இவங்கிட்டையும் இருக்கு. அப்படின்னாலே இவனை கர்மணி குஷலஹா அப்படின்னு சொல்லும். தர்பையை வெட்டுறதுல இவனுக்கு எக்ஸ்பர்ட்டானு கிடையாது, அந்த எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்கிட்ட இருக்கு. அதே மாதிரியா கங்காயங்கோஷகா அப்படிங்கிற இடத்துல சாமீப்பியம் சம்பந்தம். என்ன சாமீப்பிய சம்பந்தம்? கங்கையினுடைய கரையில் அப்படிங்கிற அவ்வளோ பக்கத்துல அப்படிங்கிற சாமீப்பிய சம்பந்தமானது சம்பந்தமும் சொல்லப்படுறது. ஸோ யோக முக்கியார்த்த பாதகா தத் யோகா ரெண்டாயிரத்தா. அடுத்து ரூಢிதா, ரூಢி சப்தத்துக்கு அர்த்தம் பண்றார் பிரசித்தேஹே. ஸோ பிரசித்தியானது இருக்கு. குஷலஹா, குஷலஹா அப்படிங்கிற சப்தம் சமர்த்தஹா அப்படிங்கிற அர்த்தத்துல பிரசித்தம். புரியுதோ இல்லையோ? கர்மணி குஷலஹாங்கிற இடத்துல குஷலஹாங்கிற சப்தம் சமர்த்தஹாங்கிற அர்த்தத்துல பிரசித்தியானது. ஸோ பிரசித்தமானது, பிரசித்தியானது அதுக்கு இருக்கு. அதனால ரூಢிதா அப்படிங்கிறது கர்மணி குஷலஹால இப்ப மூணும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். முக்கியார்த்த பாதம், யோகம், ரூಢி. கங்காயான் கோஷகால முக்கியார்த்த பாதம் யோகம். யோகம் என்னது? சாமீப்ய சம்பந்தம் சொல்லிட்டோம். ரூಢியான்னு கேட்டா ரூಢி கிடையாது. கங்காயான்னு சொல்றது எல்லா இடத்துலையும் இப்படிதான் அர்த்தம் பண்றோமா? கங்கை கரை அப்படின்னு கிடையாது. அப்போ இங்க ரூಢிதகான்னு சொல்ல முடியாது. அப்படி ரூಢிதகா இல்லைன்னா பிரயோஜனாது, பிரயோஜனம் சொல்லணும். பிரயோஜனம் என்ன அப்படின்னு வரும்பொழுது காவி பிரகாஷ்காரர் என்ன சொல்றார்?
கங்கா தட்டே கோஷகான்னு சொன்னா எந்த ஒரு அர்த்தம் புரியாதோ, மனசுல வாங்கிக்க மாட்டானோ அந்த அர்த்தம் இங்க பிரயோஜனம். கங்காயாங் கோஷகான்னு சொல்றதுனால பிரயோஜனமான தெரிகிறது. சரியா? சில இடங்கள் நம்ம அப்படிதான் சொல்றோம். நீ மட்டும் போறோம். நீ மட்டும் போறோங்கிறது என்ன அர்த்தம்? மற்றவெல்லாம் அழைச்சு வரதுக்கான இடம் இருக்கு. சரியா? இன்னும் 2 3 பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிற விஷயம் இன்னும் கேள்வியே கேட்கல. நீ அவெல்லாம் அழைச்சுன்னு வரலாமான்னு கேட்கவே இல்லை. ஆனா இவரே என்ன பண்றாரு? நாளைக்கு அந்த வேலை பண்ணணும், நீ மட்டும் வந்தா போதும். நீ மட்டும் வந்தா போறேன்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னா, அதுல இருந்தே தெரியறது இதுக்கு இன்னும் 2 பேர் நீ கூன் வரதாக இருந்தால் அது வேண்டாம்னு முன்னாடியே சொல்லிடு இல்லையா? ஸோ நாளைக்கு வரணும், நீ மட்டும் வந்தாலே போதும் அப்படிங்கும் பொழுது அந்த அர்த்தம் நாளைக்கு வரணும்னு சொன்னார், இந்த வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கார், ஃப்ரீயா தான் இருக்கும் எல்லாரும், சண்டே ஒரு 2 பகல் கூட்டு போனா சீக்கிரமா ஆகிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாரு அடுத்த வார்த்தை, நீ மட்டும் போதும். நான் கேட்கவே இல்லையே சார், 2 பேர் கூட கூட்டு வரலாம் கேட்கவே இல்லையே அப்படின்னா, அந்த எண்ணம் வந்தால் அதுக்கு பதில் சொல்றாரு. இப்படின்னு சில விவகாரத்தை வச்சுருக்கோம் இல்லையே, அந்த மாதிரி கங்கா தட்டே கோஷகா சொன்னா என்ன அர்த்தம் வராதோ, எந்த அர்த்தம் வராதோ அந்த அர்த்தம் இங்க பிரயோஜனம். கங்கா தட்டே கோஷா சொன்னா என்ன அர்த்தம்லாம் மனசுல வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னா, அவ்வளோ சில்லுன்னு இருக்கு, அவ்வளோ பவித்திரமா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் வராது. ஏன்னா கங்கை கரையில் தானே சொல்றாரு. கங்கை கரையில் தான் எங்க நடக்கலாம், 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தள்ளி கூட இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால அந்த விஷயத்துக்கு என்ன கங்காயாம் கோஷா அப்படின்னு, கங்கையில் வீடு அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய அர்த்தம் பிரயோஜனம். சரியா? ஸோ அது வந்து கங்கையில் வீடுன்னு சொன்ன இடத்துல சைத்திய பவனத்வாதிகள் அப்படின்னு சொல்லாமல் கங்கா தட்டே கோஷகான்னு சொன்னா எந்த அர்த்தங்கள்ல நமக்கு சாதாரணமாக வாங்கிக்க மாட்டோமோ அந்த அர்த்தங்கள் இங்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். கங்கா தட்டே கோஷா இத்தியாதேஹ பிரயோகாத் ஏஷாம் ந ததா பிரதிபத்திஹி சைத்திய பவனத்வாதீனாம்னு அர்த்தம். ஏஷாம் ந ததா பிரதிபத்திஹி தேஷாம் பவனத்வாதீனாம் தர்மானாம் ததா பிரதிபாதனாத்மனஹ பிரயோஜனாச்ச. எப்படி சொன்னா அந்த அர்த்தம் எல்லாம் தெரியும். ஏன்னா இப்ப யோசிக்கிறான், கங்கையில எப்படி சார் போயிட்டு இருக்க முடியும்? ஓஹோ, அவ்வளோ பக்கத்துல இருக்கு, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் வீடு அப்படிங்கிறதுக்காக தான் கங்கையிலேயே வீடு சொல்லிட்டாரோ அப்படின்னு ததா பிரதிபாதனாத்மனஹா பிரயோஜனாச்ச. ஸோ இங்கேயும் பிரயோஜனம் இருக்குன்னு 2 விதமான உதாரணத்தை காமிச்சு, கர்ண குஷரஹா கங்காயம் கோஷா ரூಢி பிரயோஜனம் 2 காமிச்சிட்டார். முக்கியேன அமுக்கியோர்த்தா லட்சத்தே. முக்கியேன 2 இடத்துலயும் முக்கியம் என்னது? வாச்சியார்த்தம். ஒன்னுத்துல குஷான் லாத்தின்னு வாச்சியார்த்தம், தர்பையை கொண்டு வருபவன். இன்னொன்னுத்துல கங்கா பிரவாகத்தில், கங்கா ஜலத்தில் அர்த்தம். அந்த வாச்சியார்த்தம் என்ன பண்றது? முக்கியன அமுக்கியா அர்த்தா லட்சத்தே, தேர்ச்சி பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறது. இங்க கரை, கங்கை கரையில் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறது. இந்த அமுக்கியமான அர்த்தம், அமுக்கியா அப்படின்னா முக்கியார்த்த பின்னா, தர்ஹி அமுக்கியா அர்த்தா தர்ஹி வாச்சியார்த்தம் இல்லை, இதுக்குதான் லட்சியார்த்தம் பேரு. அதனாலதான் லட்சத்தேன்னு சொன்னார். லட்சத்தே சொன்னாலே லட்சியமாக லட்சணா வியாபாரத்தினால் தெரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம். ஆனால் லட்சத்தே எது சஹா ஆரோபித சப்த வியாபார, அதிலேயே ஆரோபம் பண்ணப்பட்ட சப்த வியாபாரத்தை கொண்டதாக இருக்கு. அதுதான் சாந்தரார்த்த நிஷ்டோ லட்சணம். கேட்டா முதல்ல வாச்சியார்த்தம், அப்புறம் அதனால பாதையெல்லாம் ஏற்பட்டு அப்புறம் என்ன ஆகுது? லட்சியார்த்தம் தெரியறது. சப்தம் என்ன? கங்காயாம் இல்ல குஷலஹா, 2த்தையும். இந்த 2த்துக்கும் குஷலஹா சொன்ன உடனே குஷான் லாதி அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? டிரைவர் சொன்னா என்ன அர்த்தம்? டிரைவர் அப்படின்னா அவரே செல்ஃப் டிரைவிங் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? ஓனர் இல்லையா? டிரைவர் அப்படின்னா வண்டி ஓட்டுறவன் அப்படின்னு முதல்ல அர்த்தம் வாங்கிட்டு, ஆனா இங்க இவர் டிரைவர் இல்லை, இவரே அந்த காருக்கு ஓனர் அப்படின்னு அடுத்த அர்த்தம் வாங்கிக்கிறோம், சொந்தமா ஓட்டுறாரு அப்படிங்கனால. ஸோ அப்போ இந்த மாதிரி சப்தங்கள் முதல்ல ஒரு அர்த்தம், அதனுடைய வாக்கியார்த்தம் என்னவோ அதை கொடுத்துரும், அந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதுல சில முக்கியார்த்த பாதங்கள்லாம் ஏற்பட்ட உடனே லட்சியார்த்தத்துக்கு போறோம். அதனால சப்தத்துக்கு நடுவுல ஒரு அர்த்தம் வர்றது, சப்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கு நடுவுல என்ன அர்த்தம்? வாச்சியார்த்தம். சப்தம் கேட்ட உடனே நமக்கு லட்சியார்த்தம் தெரியாது,
வாச்சியார்த்தம் தெரிஞ்சு அப்புறம் லட்சியார்த்தத்துக்கு போறோமா. ஸோ சப்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் நடுவுல வாச்சியார்த்தம் இருக்கவே இந்த லட்சணா வியாபாரம் எப்படி இருக்குன்னா சாந்தரார்த்த நிஷ்டா, நடுவுல ஒரு இடைவெளியில ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இருக்கு. அது அர்த்தம் வாச்சியார்த்தம். சரியா? ஸோ அதுதான் முன்னாடி சொல்லும் போது சொன்னார், சப்த பிரயோகம் பண்ண உடனே சாட்சாத் சங்கேதிதம் யோர்த்தம் அபிதத்தே ச வாச்சகா அப்படிங்கிற காரிக்கையில சாட்சாத்து அபிதத்தே. ஏன் அப்படின்னா லட்சணால சாட்சாத் அபிதத்தே கிடையாது. அங்க சப்தம் சொன்ன உடனே அந்த அர்த்தம் வந்துடும், சாட்சாத் அபிதத்தை இல்லையா? அப்ப புஸ்தகம் சொன்னா புஸ்தகத்தினுடைய அர்த்தம் ஜடிதி சாட்சாத் பவதி. तर्हि पुस्तकम् इति शब्दः वाचकशब्दः पुस्तकत्वस्य। परन्तु अत्र गङ्गायां घोषः इत्यत्र गङ्गायाम् इति शब्दः लाक्षणिकः। कुतः? साक्षात् विद्यमानम् अर्थं न बोधयति, बोधयति प्रथमं, परन्तु तत्र किं बाधा जायते, तेन कारणेन लक्ष्यार्थः स्वीक्रियते। तर्हि लक्ष्यार्थापेक्षया किं भवति अत्र मध्ये कश्चन अर्थः व्यवहारः किं व्यवधानं भवति. सो शब्दं சொன்ன உடனே அந்த அர்த்தம் நமக்கு புரியாது. சப்தம் சொன்ன உடனே வாச்சியார்த்தம், வாச்சியார்த்தம் ஒத்து வரலைங்கிறப்போ லட்சியார்த்தம். அதனால லட்சியார்த்தமானது சாந்தரார்த்த நிஷ்டா, நடுவுல ஒரு வாச்சியார்த்தத்தை கொண்டதாக இருக்கும். இதுதான் லட்சணான்னு முடிச்சுட்டார். ஸோ லட்சணா ஸ்வரூபம் முடிஞ்சு, லட்சணாவுடைய லட்சணம் இதுதான். வாச்சியார்த்தானுபத்திய சம்பந்தின் ஆரோக்கிய சப்த வியாபாரோ லட்சணா, இது வித்யாநாதரது. இவர் என்ன சொல்றார்? முக்கியார்த்தபாதி தத்யோகே ரூபிதோத பிரயோஜனாத் அந்யோர்த்தோ லட்சதே யத்சா லட்சணா ஆரோபிதா கிரியா அப்படிங்கிறது காவிய பிரகாச காட்டுறார். ரைட். இதுக்கப்புறம் பேதம் சொல்றார். சுசித்தையே அது சொல்லணும். ரைட்டு. இப்போ லட்சியார்த்தம் பிரயோஜனம்னா என்னது? கர்மணி குஷலஹால நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ரூಢினால கிடைச்சிருக்கு. இங்க பிரயோஜனம் எதனால கிடைக்கிறது? பிரயோஜனங்கிறது வாச்சியார்த்தமா லட்சியார்த்தமா? இப்ப என்ன புரிஞ்சுக்கோங்க. கங்காயாங்கோஷா, கங்கா பிரவாகா, கங்கா தீரஹா, சைத்திய பவனத்வாதிகம், மூணு விஷயம் நமக்கு கிடைக்கிறது. இது மூணும். முதல்ல கங்கா பிரவாகா என்னது? வாச்சியார்த்தம். கங்கா தீரே லட்சியார்த்தம். சைத்திய பவனத்வாதிகள்லாம் விஞ்ஞார்த்தம். ஸோ இந்த மூணு அர்த்தம் நமக்கு சப்தம் என்ன? இங்க கங்காயாம் கோஷா. ஸோ கங்காயாம் கோஷாங்கிற இந்த சப்தத்துல இருந்து நமக்கு மூணு விதமான அர்த்தம் கிடைக்கிறது. ஒன்று வாச்சகம், வாச்சியம், இன்னொன்று லட்சியம், இன்னொன்று வெங்கியம். ஸோ வாச்சியார்த்தத்துல பாதை ஏற்படுறது கங்கை பிரவாகத்தில் அப்படி சொல்லும்போது பாதம். அதனால நம்ம என்ன பண்றோம்? கங்கை கரையில் லட்சியார்த்தம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் முடிஞ்ச உடனே சைத்திய பவனத்வாதிகள்லாம் லட்சியார்த்தம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மேலே சொல்ல போறாரு. பிரயோஜனம் என்ன இருக்கோ அது விங்கியம்னு சொல்லணும்னு அவரே சொல்ல போறாரு. அதனால நான் இங்க விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ஏன்னா விங்கியத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ வாச்சியம் லட்சியமா எடுத்து லட்சணா கொண்டு வந்துட்டார். வெஞ்சனா கொண்டு வரும்போது என்ன பண்ணுவார்? இந்த பிரயோஜன லட்சணால எந்த ஒரு பிரயோஜனம் தெரிகிறதோ அந்த பிரயோஜனம் தெரிவிப்பதற்கான ஒரு விருத்தியானது, வியாபாரமானது வெஞ்சனா வியாபாரம் அப்படின்னு அவரே சொல்ல போறார். சொல்றேன். இருந்தாலும் நீங்க இந்த சைத்திய பவனத்வாதிகள்லாம் விங்கியார்த்தம்னு வெஞ்சனா வியாபார கம்யமான அர்த்தம். ஸோ பிரயோஜனவதி லட்சணால எந்த பிரயோஜனம் தெரியறதோ அது விங்கியமாகத்தான் தெரியும். சரியா? இல்லையே, பிரசித்தி தானே. குஷலஹாங்கிறது பிரசித்தமாக எடுத்தது, விங்கியார்த்தம் கிடையாது. ஆமா, ரூಢின்னு தானே இருக்கு. பிரசித்தி ரூಢி அப்படின்னாலே பிரசித்தமா இருக்கு அந்த சப்தம். அந்த அர்த்தம் உலகத்துல பிரசித்தம்பா. விங்கியம் அப்படிங்கிறது பிரசித்தம் இல்லாம இருக்கும் இல்லையா? விங்கியமாக தெரிவிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ குஷலஹா சொன்னாலும் எனக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ தனியா அது விங்கியமாக தெரிகிறது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த அர்த்தம் நேரடியாக இல்லைன்னா கூட பிரசித்தினால அந்த அர்த்தம் கிடைக்கிறதா இல்லையா? இந்த பங்கஜம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க என்னது? யோக ரூಢி சொல்லுவா. பங்கா ஜாயதே அப்படிங்கிறதுல யோகம் இருக்கு, யோகிக்கம் இருக்கு. ஏன்னா சேத்துல இருந்து முளைக்கிறது, சேத்துல இருந்து இதெல்லாம் முளைக்கிறது எல்லாத்துக்கும் பங்கஜம் பேரா?
சேத்துல நிறைய வஸ்துக்கள் முளைக்கிறது, நிறைய உண்டாருது. நிறைய உண்டாருது. அப்ப அதுக்கெல்லாம் தான் பங்கஜன் பேரா? இதில் மட்டும் ஏன் பங்கஜன் சொல்றோம்? பிரசித்தி தாமரை. அப்போ யோகம், யோகிக்கும் இருக்கு, ரூடியும் இருக்கு. அப்ப இது வெங்கியம் ஒன்றும் கிடையாது. தாமரைக்கு பங்கஜம், பங்கஜம் சொன்னா தாமரை அர்த்தம் தெரியறதா இல்லையா? ஆனா வெங்கியத்துல அப்படி இருக்காது. இந்த சப்தம் சொன்னா இந்த அர்த்தம் தான் வரும் சொன்னா அது வெங்கியமே கிடையாதுப்பா. சரியா? அதனால வெங்கியார்த்தம் அப்படி இங்க பாவம் இந்த செட்டி பணப்பாதிகள்லாம் வெங்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த அர்த்தம் இந்த இடத்தை பொறுத்து நம்ம வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் இப்படிதான் வெங்கியம் இருக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. சரியா? வெங்கியத்துக்கு அனுமானம் மாதிரி நிகமனம் கிடையாது. இப்படி இருந்தா வியாப்தி கிடையாது, இது இருந்தா இது வரும், இந்த அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அனுமானத்தினாலேயே இந்த காரியம் ஆயிடும். வெங்கியமே வேண்டாம், இந்த நம்ம பாருங்க தேவைப்படாது. அதனால கர்மணி குஷலஹா அப்படிங்கிற இடத்துல பிரசித்தியே குஷலஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சமர்த்தகான்னு அர்த்தம். நேரடியாக கிடைச்சிடும். விற்பத்தினால யோகத்துல நம்ம என்ன பண்றோம்? குஷான் லாபின்னு அர்த்தம் வாச்சார்த்தம் சொல்றேன் தவிர இங்க குஷலஹாங்கிறது என்ன ஆகுது? இப்போ பிரசித்தினால சமர்த்தார்த்தே சஹா ரூಢி, சஹா சப்தா ரூಢா வர்த்ததே. சரியா? அடுத்தது சுசித்தையே பதாட்சேப பரார்த்தம் சுசமர்ப்பணம் உபாதானம் லட்சணம் சேத் யுக்தா சுத்தேவ சாத்விதா. சா சுத்தா விதா உக்தா. சுத்தா சா, சுத்தான்னு ஏன் சொல்றாருன்னு பின்னாடி தெரியும். சுத்தா சா விதா உக்தா. இந்த லட்சணாவானவள் சுத்தையாக, சுத்தமானதாக. சுத்தாங்கிறதுக்கு காரணம் பின்னாடி சாதிஷத்தினாலும் வந்தா அதுக்கு மிஸ்ரா உபச்சாரம் மிஸ்ரம்னு சொல்றார். இங்க சுத்தான்னு சொல்றார், சாதிஷ சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது. சரியா? அது பின்னாடி படிக்க படிக்க புரியும். ஸோ இப்போ சுத்தா மனசை வாங்கிக்கோங்க. சுத்தா சா லட்சணா விதா, ரெண்டு விதமாக இருக்காள். என்னது? உபாதானம் லட்சணம் ச இது. உபாதான லட்சணா லட்சண லட்சணா. சா லட்சணா விதா வர்த்ததே. உபாதானம் லட்சணம் அர்த்தாத் உபாதான லட்சணா லட்சண லட்சணா இது விதா வர்த்ததே. அச்சா, உபாதான லட்சணம்னா என்ன? சுசித்தையே பராட்சேபா உபாதான லட்சணா. स्वसिद्धये पर आक्षेपः. स्वशब्देन वाच्यार्थः. स्वसिद्धये वाच्यार्थ सिद्ध्यर्थम. तत्र यह शब्दः प्रयुक्तः, அந்த சப்தத்துக்கு ஒரு வாச்யார்த்தம் இருக்கு இல்லையா? அந்த வாச்யார்த்தத்தினுடைய சித்தி, அதாவது காரியம் அன்வயமானது. சித்திங்க சப்தத்துக்கு இங்க அன்வயம் வச்சிருக்கும். அந்த வாச்யார்த்தம் அன்வயிக்கணும், ஒத்து போகணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? அந்த வாச்யார்த்தம் பர ஆட்சேபா, இன்னொரு அர்த்தத்தை இழுத்துக்கும். இன்னொரு அர்த்தத்தை அப்படி இருந்தால் அதுக்கு உபாதான லட்சணான்னு பேர். சரியா? இந்த உதாரணத்துக்கு இந்த வியாக்கரணத்துல சமாசத்துல அந்த மிருகாட்சி மீனாட்சி ரெண்டு உதாரணம் சொல்லுவோம். மீனாட்சிக்கு என்ன அர்த்தம் பண்ணுவோம்? மீனாக மீனௌ இவ அட்சினி யஸ்யாஹ சா மீனாட்சி. அவ்வளவுதான். ஆனா மிருகாட்சியில என்ன பண்றோம்? இன்னொரு அட்சி சேர்த்துக்கிறோம். அட்சினி, மிகஸ்ய அட்சினி இவ அட்சினி யஸ்யாஹ சா. ஏன் அதை சேர்த்துக்கல அப்படின்னா அந்த மிருகாட்சி அப்படிங்கிற சப்தத்துல அர்த்தம் தப்பா போயிடும். மான் மாதிரி கண்ணுடையவள் அப்படின்னா மான் மாதிரி கண் இல்லை, மானுடைய கண்ணை போல கண்ணுடையவள் சொல்லணும் இல்லையா? மீன் போல கண்ணுடையவள்னா வாஸ்தவம் தான்ப்பா. மீன் அப்படி இருக்கும், அந்த ஷேப்ல கண் இருக்கும். ஆனா மான் ஷேப்ல கண் எங்கேயா இருக்குமா? ஆனா என்ன பதம் இருக்கு? மிருகாட்சின்னு பதம் இருக்கு. அப்போ மான் கண்ணால்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பண்ணணும்? நம்ம மான் விழியால் தமிழ்ல சொல்றோம். மான் விழியால் அப்படின்னா மான் போன்ற விழியால் இல்லை, மானுடைய விழி போன்ற விழியுடையவள். மானுடைய கண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முக்தமான கண்ணுடையவள். அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல சமாசம் விக்ரஹாக்கு என்ன பண்றது? அதனுடைய அர்த்தத்தை சரியாக விளக்கணுங்கிறதுக்காக இன்னொரு சப்தத்தை இழுத்துக்கிறது, ஒரு அர்த்த சப்தத்தை உள்ள இழுத்துக்கிறது. சரியா? அந்த மாதிரி இங்க சுசித்தையே என்னுடைய அர்த்தம் வாச்சியார்த்தம் அன்வயமாகணும் அப்படிங்கிறதுக்காக, கிரியாவோட ஒத்து போகணும், வாக்கியம் அன்வயமாகணும் அப்படிங்கிறதுக்காக பர ஆட்சேபா இன்னொரு அர்த்தத்தை அதை இழுத்துக்கும். அதுக்குதான் என்ன பேரு? உபாதான லட்சணான்னு பேரு.
இது ஒன்னாச்சா. அடுத்த லட்சணம் பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம், அப்படியே தலைகீழ பரார்த்தம் இன்னொரு அர்த்தத்துக்காக தன்னுடைய அர்த்தத்தை விட்டு கொடுத்துறது. இன்னொரு அர்த்தத்துக்காக அந்த இன்னொரு சப்தத்தினால என்ன கிடைக்குதோ அது லட்சியார்த்தம். இப்ப என்ன எடுத்துக்கலாம், வாச்சியார்த்தம் சித்திக்கணுங்கிறதுக்காக லட்சியார்த்தத்தையும் சேர்த்து இழுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா உபாதான லட்சணம். அப்ப என்னாச்சு, இங்க லட்சியார்த்தத்தை சேர்த்துண்டு வாச்சியார்த்தத்தை நம்ம இங்க சொல்லுவோம். லட்சியார்த்தத்தை சேர்த்துண்டு சரியா. இந்த பரார்த்தம் சமர்ப்பணம் இருக்கே, இது என்னது அப்படின்னா தன் தன்னுடைய வாச்சியார்த்தத்தை லட்சியார்த்தத்துக்கு மொத்தமா விட்டுடுறது. நம்ம அர்த்தம் பண்ணும் பொழுது வாச்சியார்த்தமே அங்க தெரியாது, வெறும் லட்சியார்த்தம் மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்டுக்கு சீட்டு தரா மாதிரி வாத்தியாருக்கு சீட்டு தரா மாதிரி பஸ்ல உட்காந்து காத்தேன், ஃப்ரெண்டு வந்தான், என்ன பண்ணுவான், நகர்ந்து உட்காந்துப்பான் இல்லையா. வாத்தியார் வந்துட்டார், என்ன பண்ணுவான், எழுந்துட்டு சரி உட்காந்துக்கோங்க. இது ஃப்ரெண்டுக்கு இடம் தந்தா அதுக்கு உபாதான லட்சணான்னு பேர். வாத்தியாருக்கு இடம் தந்தான்னா லட்சணம் தன்னுடைய இடத்த மொத்தமா கொடுத்துறது, அவருடைய இடம் மாதிரி உட்கார்ந்துருப்பார் சரியா. சோ இந்த மாதிரியாக உபாதான லட்சணான்னு பேரு. சித்தையே பராட்சேபா. ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும், பரசப்தத்தினால லட்சியார்த்தத்தை வாங்கிக்கணும், ஸ்வபதத்தினால வாச்சியார்த்தம். ஸ்வசித்தையே வாச்சியார்த்த சித்தையே பரஸ்ய ஆட்சேபா, லட்சியார்த்தஸ்ய ஆட்சேபோ நாம ஸ்வீகாரः. பரார்த்தம் லட்சியஸ்ய அர்த்தஸ்ய கிருதே अथवा लक्ष्यार्थाय स्वसमर्पणम स्वस्य वाचार्थस्य त्यागः அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இதுக்குதான் ரெண்டு பேர் சொல்லியிருக்கார், உபாதான லட்சணா லட்சணான்ட்டு. இது ரெண்டுமே சுத்தான்னு சொல்றார். மேல பாவம் இந்த ரெண்டுத்துக்கும் அந்த அதே கிரமத்துல உதாரணம் கொடுக்கிறார். குந்தா விசந்தி எஷ்டய விசந்தி தியாகோ குந்தார்த்தம் ஸ்வசம்யோகின புருஷா ஆட்சேபிக்கந்தே ததா உபாதானேன இயம் லட்சணா. ரெண்டு உதாரணம். முதல்ல உபாதான லட்சணா, குந்தா விசந்தி எஷ்டய விசந்தி. குந்தாஹா அப்படின்னா ஈட்டி, ஈட்டிலாம் உள்ள போறது பாடுறா அப்படின்னு. ஈட்டிலாம் உள்ள போது பார், குச்சிலாம் உள்ள போதுக்கியா. எஷ்டய விசந்தி, எஷ்டிஹி அப்படின்னா குச்சி. தடியெல்லாம் என்ன உள்ள போறது பார் அப்படின்னு சொல்றான் சரியா. குந்தாஹா சப்தத்துக்கு ஈட்டின்னா அர்த்தம், எஷ்டிஹின்னா குச்சின்னா அர்த்தம். வாச்சியார்த்தம் எடுத்தார். குந்தாஹா சந்தி வாச்சியார்த்தம் ஒத்து வந்துடும், வாக்கியார்த்தம் நமக்கு ஒத்து வந்துடும். குந்தா சந்தி, குந்தா பிரவிசந்தி ஒத்து வருமா? ஏன்? சேதனத்வாத். பிரவேசனம் இத்தியாதி கர்ம சைத்தன்யயுக்த சேதன கர்ம. எதுக்கு உயிர் இருக்கோ அதுதான் பண்ணும். நுழையிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அடிக்கிறது, விழறதெல்லாம். அச்சேதனமான வஸ்து என்ன பண்ணும்? இருக்கும். மலை இருக்கு, மாடு இருக்கு, என்னது காடு இருக்கு, புஷ்பம் இருக்கு, பூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி குச்சி இருக்கு, தடி இருக்கு, ஆயுதம் இருக்கு, அவ்வளவுதான். தவிர இருத்தலுங்கிற காரியம் தான் அது கிட்ட இருக்குமே தவிர மற்றதெல்லாம் போகிறது வரதெல்லாம் அச்சேதன வஸ்து சேதனம் கிடையாது அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கா. இப்ப ரோபோவை என்ன பண்றது, அது சைதன்யம் இருக்கா இல்லையா? ஆனா எல்லாம் பண்றதே இப்ப இங்க இருந்து சந்திரயான் அனுப்புறான், ரோவர் இறங்கி உள்ள போட்டோ எடுத்து சைதன்யம் உண்டா அதுக்கு? எல்லாம் பண்றதா இல்லையா? போட்டோ எடுத்து அனுப்புறது, நீ என்னெல்லாம் ஆர்டர் பண்றியோ, பல்லன் பண்றது, குழி பறிக்கிறது எல்லாம் பண்றது. ஸோ ரைட் பொதுவாக. ஆனா அங்கேயும் நம்ம என்ன சொல்லணும், அதுவா பண்ணல, அது பண்ணும்படியாக மனுஷன் பண்ணிருக்கான். அது வாசமா உபச்சாரா சொல்லிட்டு இருக்கோம். ரோவர் படம் எடுத்தது, ரோவர் படம் எடுக்குமா? அது அங்க போய் இறங்கினவனே படம் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இவன் எல்லாத்தையும் பண்ணி செட் பண்ணி அதுதான அதுக்கான ப்ரோக்ராம் இறங்குறதுக்கு முன்னாடி அதை இடத்த பார்க்க எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக சைத்தன்ய வஸ்துவாகத்தான், சைத்தன்யத்தினுடைய காரியமாகத்தான் இருக்க முடியும். இந்த ரோபோன்னு சொன்னா கூட அதுவும் என்னது, ஒரு மனுஷனால பண்ணப்பட்டது இல்லையா? கம்ப்யூட்டர் தானே ஆட்டோமேட்டிக்கா கொடுத்த உடனே வந்துடுது சார். சிஸ்டம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணவன் யாரு? சைத்தன்ய யுக்தமான ஒருத்தம் தான் இல்லையா?
ஆனா விவகாரம் எப்படி பண்றோம்? சந்திரயான் மேல போச்சு, விஞ்ஞானா அந்த ரோவர் வெளில வந்தது, போட்டோ எடுத்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுவா போட்டோ எடுக்குமா? ஸோ எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சிருக்கான். ஆனா விவகாரம் என்ன பண்றோம் நம்ம? அது இறங்கிட்டு விக்ரம் லேண்டர் ஆச்சு, அது இறங்கிட்டு போட்டோ எடுத்தது, பள்ளம் பறிச்சது, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கு. அதுவா அனுப்புமாப்பா மெசேஜை? இதெல்லாம் இந்த உபச்சார லட்சணையா சொல்லிட்டு இதெல்லாம் லட்சணம் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, அதனால குந்தாப்பு விசந்தி சார் அன்னைக்கு ஒன்னா ஈட்டிலாம் நுழையாது. இன்னைக்கு என்ன பண்றோம்? ஈட்டி நுழையாதுன்னா வரிசையா போகும் இல்லையா? பட்டன் அழுத்தினா வரிசையா இந்த சிஸ்டமா வச்சுருக்காங்க. சில இடத்துல இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வெட்டி வெட்டியா பாக்ஸ் தனியா போயிட்டே இருக்கு. பேக்கிங் பண்ண இடத்துலாம் இல்லையா? அதுவா கரெக்டா மிஷின் பேக் பண்றது, சீல் அடிக்கிறது, அப்புறம் தள்ளுறது, பேக் பண்ணி அந்த மிஷின் வண்டியில ஏற்றி கொண்டு வெளில தள்ளுற வரைக்கும் அது பண்ணி வச்சிருக்கான். ஸோ அப்போ குந்தாப்பு விசந்தி வராதா அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் தான். குந்தாப்பு விசந்திங்கிறது தனியாக நடக்காது, யாராவது பண்ணால் நடக்கும். ஸோ என்னைக்கா இருந்தாலும் அச்சேதனமான வஸ்து தானாக பிரவேசத்தையோ இல்லை வேற ஒரு காரியத்தையோ பண்ண முடியாது. ஸோ குந்தா விசந்தி இஷ்ட விசந்தின்னு வாக்கியம். ஆனா எப்படி விவகாரம் பண்றோம் பாரு? ஈட்டிலாம் போது பத்தியா, குச்சிலாம் உள்ள போது பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது? இந்த குந்த சப்தத்துக்கு ஈட்டி எஷ்டினா குச்சி தான் அர்த்தம் வாச்சா. இது பிரவேசனங்கிற காரியம் அதுக்கு நடக்கணும். இப்போ குந்தா விசந்திங்கள ஈட்டிகள் நுழைகின்றன. ஈட்டி எப்படி சார் நுழையும்னு கேள்வி. ஈட்டியால தானா நுழைய முடியாது. அப்போ என்ன பண்றது? குந்த சப்தம் என்ன பண்ணிக்கிறது? தான் நுழையிறதுங்கிற காரியத்துக்காக என்ன பண்றது? சுசித்தையே தன்னுடைய வாச்சியார்த்தமாக்கக்கூடிய ஈட்டிங்கிற அந்த அர்த்தத்துக்கு சித்தி. என்ன சித்தி? பிரவேசனங்கிற காரியத்துல அன்மயம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பர ஆட்சேபா இன்னொரு அர்த்தத்தை இழுத்துக்கிறது. என்ன இழுத்துக்கிறது? ஸ்வதாரினா குந்ததாரினா, அந்த ஈட்டியை யார் வச்சுட்டு இருக்காளோ அந்த புருஷர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அதை இழுத்துக்கிறது. ஸோ குந்தா புஷந்தினா என்ன அர்த்தம்? ஈட்டி நுழையிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஈட்டி வச்சுருக்கவாள்லாம் நுழையிறா. ஓகேவா? ஈட்டி வச்சுருக்க நுழையிறான்னு சொன்னா தவிர குச்சி வச்சிருக்க நுழையிறான்னு அர்த்தம் இல்லை குந்தா புஷந்திக்கு. ஸோ ஈட்டிங்கிற சப்தமும் இப்போ அதுல இருக்கு. ஈட்டி வச்சுருக்க மனுஷன் அப்படின்னா ஈட்டியும் இருக்கும் மனுஷனும் இருக்கும். ஆனா சப்தத்துல என்ன இல்லை? மனுஷ சப்தமே இல்லை, வெறும் குந்தா விசந்தின்னு தான் இருக்கு. ஸோ வாச்சியார்த்தம் என்ன பண்றது? சுசித்தையே பிரவேசன ரூப கர்ம சித்தையே பரார்த்தம். பரஹாத்திர மனுஷ்யா தத்தாரி மனுஷ்யா. இன்னொருத்தம் இல்லை, சம்பந்தம் வேணும் இல்லையா? லட்சியார்த்தம் எங்க இருக்கோ அங்க என்ன வேணும்? சம்பந்தம் வேணும். அதனால கொஞ்சம் ஈட்டிலாம் போறது என்ன? குச்சி வச்சிருந்தவங்க நடந்து போறாங்க சார் அர்த்தம் பண்ணக்கூடாது. எஷ்டயப்பு விசந்தியில என்ன பண்ணலாம்? குச்சி வச்சிருந்தவங்க அர்த்தம் பண்ணலாம் இல்லையா? சோ தத்தாரிணா அந்த ஆதாராதேய பாவ சம்பந்தம். என்ன சம்பந்தம்? ஆதாரம் என்னது? புருஷா. ஆதேயம் அவ வச்சுக்கிட்ட ஈட்டி அப்படிங்கிற சம்பந்தம் அங்க அவசியம் வேண்டியிருக்கு. சோ முக்கியார்த்த பாதம் முக்கியார்த்த பாதம் ஏன் வந்தது? அச்சேதனமான ஈட்டிகள் நுழைய முடியாது, அதனால வாக்கியத்துல முக்கியார்த்த பாதம். அப்புறம் என்னாச்சு? தத் யோகம் லட்சியார்த்தம் என்ன வந்தது? புருஷா. குந்ததாரிண புருஷாக. குந்ததாரிண புருஷாக கச்சந்தி பிரவிசந்தி அப்படின்னு சொன்னா ஈட்டி வச்சுருக்கவன் போறான்னு அர்த்தமா இல்ல ஈட்டி வச்சுருக்கவாலாம் போறான்னு அர்த்தமா? இந்த கேள்வி என்ன புரிஞ்சுட்டா? ஈட்டி வச்சுருக்கவெல்லாம் போறானா, ஈட்டி வச்சுட்டு இருந்தவெல்லாம் போறானா? லோகத்துடைய விவகாரம் உண்டு. உதாரணம் சொன்னேன், ஒருத்தர் வந்து டிரைவரா பண்ணிருக்காரு, கவர்மெண்ட் பஸ்ல டிரைவரா இருக்காரு. வாங்க டிரைவர் சார் அப்படிங்கிறான். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. எப்படி கூப்பிடுறான்? கூட ஏதோ ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்டு, வாங்க டிரைவர் சார் அப்படிங்கிறான். இப்ப டிரைவர் சார்னு கூப்பிடுறானே, இப்ப அவர் பஸ்ஸோட வந்திருக்காரா இல்ல தனியா வந்திருக்காரா? பஸ் இல்ல இல்லையா? பஸ்ஸோட வந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றான்? எப்படி விவகாரம் பண்றா? அவரு டிரைவர், இப்ப வண்டி ஓட்டல அவர், இருந்தாலும் என்ன பண்றான்? பஸ்ஸோட இல்லை இருந்தாலும் அவர் டிரைவர் விவகாரம் பண்றான்.
இல்லையா? வாங்க டிரைவர் சார் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, பஸ்ஸை ஓட்டுன்னு போயிட்டு இருக்கார். டிரைவர் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிற இடத்துல அங்க டிரைவருங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வண்டியை ஓட்டுறதுனால ஒரு டிரைவர். இவன் டிரைவர் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க எதை வச்சு சொல்றான்ப்பா, அந்த சீட்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் டிரைவரா இல்லையா இவனுக்கு எப்படி தெரியும்? டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்க என்ன பண்றான், அவரை என்னன்னு கூப்பிடுறான், டிரைவரை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறான். அப்ப என்னாச்சு, பஸ் டிரைவர், இன்னும் அந்த பஸ்ஸுங்க ஒரு சப்தம் வச்சுக்கோ, டிரைவர் சொன்னா சரியா வராது, பஸ் டிரைவர்னு வச்சுக்கோ. பஸ் டிரைவர் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கிறான். பஸ் டிரைவருங்கிற இடத்துல அவருக்கு பஸ்ஸும் அவரோட இருக்கு, பஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ பஸ் டிரைவர் சொல்றோமா, இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றான், பஸ் டிரைவர் வந்திருக்காரு பாரு அப்படிங்கிறான். இப்ப பஸ் டிரைவர் சொல்ற இடத்துல பஸ் கூட இருக்கா? ஆனா இங்க என்ன சப்தம் பிரயோகம் பண்றான் அவன், சார் பஸ் டிரைவர் சார், இந்த டிடிசி பிடிசி பஸ் டிரைவர் அப்படிங்கிறான். ஸோ பஸ் டிரைவருங்கிற சப்தம் ரெண்டு இடத்துல அவருக்கு இருந்தாலும் கூட, ஒரு இடத்துல பஸ்ஸோட இருக்க ரோட்ல, ஃபங்க்ஷன்ல பஸ் இல்லாமலே பஸ் டிரைவரா இருக்கு. அந்த மாதிரி இப்ப குந்தாபுசந்தி அப்படிங்கிற இடத்துல குந்தங்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவா, அதாவது கையில குந்தத்தை வச்சு நீட்டி வச்சுட்டு இருக்கவாலாம் உள்ள போறான்னு அர்த்தமா, இல்ல முன்னாடி வாலாம் குந்தம் வச்சுட்டு இருந்தா ஃபங்க்ஷன்ல பஸ் டிரைவர் சொல்ற மாதிரி? எங்க ஃபங்க்ஷன்லயா? எதிர்ச்சா இல்ல, தெரிஞ்சுதானே, தெரிஞ்சுதான் சொல்றாங்க. ஃப்ரெண்டுங்கனால சார் இவர் இன்ட்ரூஸ் பண்ணாங்க, சார் இவர் பஸ் டிரைவர் அப்படிங்கிறான். இப்ப நமக்கு வேற விஷயம் என்னன்னா, பஸ் டிரைவர் அப்படின்னு சொல்ற அந்த சப்தமானது பஸ் அண்ட் டிரைவர் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றது இல்லையா? பஸ் வேற டிரைவர் வேறப்பா. பஸ் டிரைவர் சொல்லும் பொழுது பஸ்ஸையும் சேர்த்து நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த பஸ் டிரைவர் நம்ம என்ன ஆகுது, வண்டி ஓட்டும் பொழுது பஸ்ஸும் நம்ம கண்ணில் படுறது, பஸ் டிரைவர் உட்கார்ந்து டிரைவ் பண்றதுனால பஸ் டிரைவர்னு சொல்றோம். பஸ் டிரைவர் கண் பார்த்து ஓட்டுங்க. இங்க பஸ் டிரைவர்னு சொன்னும் போது பஸ் கூட தெரியுதா? ஏன் பஸ் டிரைவர் சொல்றா, முன்னாடி பஸ் ஓட்டின்னு இருந்தார், இங்க வரதுக்கு முன்னாடி ஓட்டின்னு இருக்காரு, நாளைக்கு டியூட்டிக்கு போயிடுவார். ஸோ அதனால இவர் சார் இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான் பஸ் டிரைவர் அப்படிங்கிறார். ஸோ இப்போ ஒரு இடத்துல அந்த வஸ்துவோட பஸ்ஸுங்கிற வஸ்துவோட சேர்ந்து இருக்கு, ஒரு இடத்துல அவர் பஸ் இல்லாமலே பஸ் டிரைவர்னு சொல்லப்படுறார் இல்லையா? அதே மாதிரி இங்க குந்தாபுசந்தி அப்படிங்கிற இடத்துல குந்தா யுக்தாக புருஷா புசந்தியா இல்ல குந்த தாரண சக்தாக புருஷா புசந்தியா? இவெல்லாம் ஈட்டி வச்சுட்டு இருந்தாப்பா அப்படின்னு அவளை வந்து இங்க வந்து போயிட்டு இருக்கா. குந்த யுக்தாக புருஷா ஏன் சொல்றோம்? ஏன் எடுத்துக்கணும், அது கரெக்டா சொல்லு. நான் இவதான் இந்த உதாரணம் சொன்னேன், பஸ்ஸோட இருந்தாலும் பஸ் டிரைவர் தான், பஸ் இல்லாம இருந்தாலும் பஸ் டிரைவர் தான். அவர் ஆட்டோ டிரைவர் கூப்பிடுப்பா அப்படின்னு. அதே மாதிரி இல்ல இந்த கேள்வி என்ன புரிஞ்சுக்கோ, குந்தாபுசந்தின்னு பதம்பா. குந்தாபுசந்தி அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ கையில குச்சி வச்சிருந்த ஈட்டி வச்சிருந்த எடுத்துக்கணுமா, இல்ல ஈட்டி பிடிச்சிருந்த இருந்தவா இவாலாம், அதாவது சோல்ஜர்ஸ் அர்த்தம், ஈட்டி வச்சுன்னு இருக்கோம் அப்படி அவளை கையில ஈட்டி இருக்கோ இல்லையோ குந்தாகான அவளை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி உதாரணத்துக்கு பஸ் டிரைவர்னு பஸ் இல்லாம இருந்தா கூட, இப்போ அவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, பஸ்ல உட்கார்ந்து இருந்தா ஒரு பஸ் டிரைவர், ஓகே, பஸ் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்கார், ஸோ பஸ் டிரைவர். இப்போ எப்படி வந்திருக்காரு, பஸ் இல்லாமலே வந்திருக்காரு, ஆனா பஸ் டிரைவர் சொல்லிட்டு. அந்த மாதிரி குந்தம் இப்ப கையில வச்சுக்கல அவெல்லாம், ஆனா முன்னாடி குந்தங்கள்லாம் கையில வச்சுட்டு இருந்தவா, அவளை பார்த்து குந்தாபுசந்தி சொல்லலாமா? இப்ப அந்த மாதிரி இங்க அர்த்தம் பண்ணிக்கலாமான்னு என்னுடைய கேள்வி. நீங்க அந்த மாதிரி அர்த்தம் பண்ண முடியாது, குந்த யுக்தாகனா அர்த்தம் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங்க சப்தம் எப்படி இருக்கு, குந்தாபுசந்தி. ஆட்டோ டிரைவர் வரார் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் வராருன்னா டிரைவர் ஆட்டோ இல்லாம கூட வரலாம். ஆட்டோ டிரைவர் கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, கூப்பிடுப்பான்னு சொல்ற இடத்துல இவர் வெளியூருக்கு போறதுக்கு ரெடியா இருந்தாருன்னா ஆட்டோ டிரைவர் ஆட்டோவோட கூப்பிடணும். இவர் ஏதோ சாப்பாடு கொடுத்துருக்காரு, 2 பேருக்கு கொடுத்துருக்காரு, இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கூப்பிடுப்பா அப்படின்னா ஆட்டோட வேணாம், இவர் அந்த சாப்பாடு மூட்டை கொடுக்கறதுக்கு அந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிடுப்பான்னு அர்த்தம் இல்லையா?
அப்போ ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற சப்தம் ஆட்டோவோட சேர்ந்தும் அர்த்தம் மாறுது. சில இடங்கள்ல ஆட்டோ இல்லாத டிரைவர் அவரை மட்டுமே ஆட்டோ டிரைவர் நம்ம விவகாரம் பண்றோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த பிரசங்கம் பிரகரணம் என்ன? கையில சூட்கேஸ் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார் அப்படின்னா, அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் கூப்பிடுப்பான் அப்படின்னு சொன்னா, அங்க நிக்கிற ஒருத்தர் ஆட்டோ பக்கத்துல ஒருத்தர் நின்று போன் பேசிருக்காரு. ஆட்டோ டிரைவர் எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? இப்ப ஆட்டோ வருமானு கூப்பிடுவான். ஏன் சார் கூப்பிடுறாரு ஊருக்கு கையில பெட்டி இருக்கு, பெரியவர் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிரகரணத்தை வச்சுட்டு ஆட்டோ டிரைவர்னு சப்தத்துக்கு நம்ம 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆட்டோவோட சேர்ந்து ஒரு தடவை கூப்பிடுறோம், ஆட்டோ இல்லாம அவர் மட்டும் கூப்பிட்டாலே போதும், வந்தாலே போதும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க குந்தாபுருஷந்தியில முன்னாடி குந்தம் வச்சுட்டு இருந்தவாளாக இருந்தால் இப்போ குந்தாபுருஷந்தி சொல்ல முடியாது. குந்தாபுருஷந்தி சொல்ல முடியாது. இப்ப கையில குந்தம் வச்சுட்டு இருக்கவே தான் என்ன பண்றான்? இந்த பார் ஈட்டி எல்லாம் போது பார் அப்படின்னு சொல்றான். இப்போதோ ஈட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன தெரியாது? கையில ஈட்டி வச்சுட்டு இருக்கா. அதனால ஆதேயமாக ஈட்டி இருக்கு, ஆதாரமாக யார் இருக்கா? அந்த புருஷர்கள் இருக்கா அப்படின்னு தெரியாது. சோ குந்தா பிரவேசந்தி அப்படிங்கிற இடத்துல குந்தங்கள்லாம் பிரவேசிக்கிறது, ஈட்டிகள்லாம் பிரவேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈட்டி ஸ்வயம் பிரவேசிக்க சாமர்த்தியம் அற்றதாச்சு அப்படின்னு சொன்னா அதை வச்சிருக்கக்கூடியவாள்லாம் பிரவேசிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். சோ ஈட்டி வாச்சியார்த்தம், அந்த ஈட்டியை தரிக்கக்கூடிய புருஷர்கள் லட்சியார்த்தம். ஓகேவா? குந்தா புருஷந்தி எஷ்டய புருஷந்தி அப்படிங்கிற இடத்துல வாச்சியார்த்தம் நேரடியாக பார்க்கும் பொழுது ஈட்டிகள் குச்சிகள் முக்கியார்த்த பாதம் வருது. ஏன்னா பிரவேசன சாமர்த்திய அபாவாத் அச்சேதனஸ்ய எஷ்டேஹே அथवा குந்தஸ்ய பிரவேசன சாமர்த்தியாபாவாத் தத்தாரி ஜனஹ லட்சியதே. அந்த லட்சியார்த்தம் பரார்த்தம். ஸோ ஸ்வசித்தையே பர ஆட்சேபம். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஸ்வசித்தையே ஈட்டிலாம் போறதுன்னு சொல்ற இடத்துல ஈட்டியை வச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷாலாம் போறான்னு அர்த்தம் பண்ணா கூட அங்க ஈட்டியும் அவன் கையில எடுத்துன்னு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்பதான் ஈட்டி எல்லாம் போறதுன்னு சொல்ல முடியும். ஸ்வசித்தையை ஈட்டி இல்லாம வெறும் மனுஷன் மட்டும் போறதாக இருந்தால் இந்த பிரயோகம் சரியா வராது. சரியா? சோ ஆட்டோ டிரைவர் மாதிரி குந்ததாரின புருஷாக கையில ஈட்டியே இல்லைன்னா குந்ததாரின புருஷாகான்னு சொல்லலாம். முன்னாடி வச்சுட்டு இருந்தா சரியா? அதனால குந்ததாரி ஆட்டோ டிரைவர் சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். இப்ப வரும்போது அவர் ஆட்டோ ஓட்டின்னு வரல. சோ ஆட்டோ டிரைவர் கூப்பிடு அப்படிங்கிற இடத்துல ஆட்டோ டிரைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் ஆட்டோ டிரைவர் மட்டும் தனியா வந்திருக்காரு காலேஜுக்குள்ள. அதனால இப்ப என்னாச்சு? ஆட்டோ டிரைவர் சொல்லும் பொழுது ஆட்டோ இல்லாம கூட அவர் வரலாம். அந்த மாதிரி இப்ப குந்த தாரின புருஷாகான்னு சொல்லிட்டோம்னா குந்த கையில வச்சிருக்காம கூட இருக்கலாமா? ஆனா இங்க வாக்கியம் அப்படியே இருக்கு. பிரயோகம் குந்தாக புருஷந்தின்னு இருக்கு. ஈட்டிலாம் உள்ள போயிட்டு இருக்கு, ஆட்டோலாம் உள்ள போறது சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோ உள்ள போயிட்டு இருக்குமா? ஆட்டோ காலேஜுக்குள்ள போதுவார் அப்படிங்கிறான். ஆட்டோ காலேஜுக்குள்ள போகுமாப்பா? என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட்டோக்காரன் உள்ள போகணும்னு அர்த்தம். ஆட்டோ ஓட்டுன்னு உள்ள போறான் அப்படிங்கிறத என்ன ஆட்டோ உள்ள போது பாரு, ஆடு உள்ள போது பாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஆடு உள்ள போகும். ஏன்னா சைத்தன்ய வஸ்து. ஆட்டோ உள்ள போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா ஆட்டோ உள்ள போகுதுன்னு அர்த்தமா? நமக்கு ஆனா அவன் யோசிக்கிறதே இல்லை. ஆட்டோ உள்ள போறதுன்னா ஆட்டோ தன்னால உள்ள போகுமா? ஆட்டோ சொல்றதுக்கு ஆட்டோ மட்டும் வாங்கிக்கணுமா? ஆட்டோ ஓட்டக்கூடியவர் ஒருத்தரும் அவரு சேர்ந்து உள்ள போயிட்டு இருக்காரு. சரியா? சோ இந்த சப்தங்கள் என்ன ஆகுது? லட்சியார்த்தம். எது லட்சியார்த்தம்? அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு அவர் லட்சியார்த்தம். குந்ததாரி லட்சியார்த்தம். அந்த லட்சியார்த்தமா இருக்கக்கூடிய பரார்த்தத்தை ஸ்வசித்தையே தான் உள்ள போகணுங்கிற காரியத்துல ஈடுபடணுங்கிறதுக்காக அந்த லட்சியார்த்தத்தை தன் பக்கமா இழுத்துண்டு குந்ததாரின புருஷாக பிரவிசந்தி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ? குந்ததாரின புருஷாக பிரவிசந்தி, எஷ்டிதாரின புருஷாக எஷ்டிதாரினா பிரவிசந்தி அப்படி சொல்லலாம் இல்லையோ? சொல்றோம் என்ன பாரு, ஈட்டிலாம் உள்ளது பத்தியாடா அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்லுவானே? இல்லப்பா, ஈட்டிலாம் உள்ள போறது சொல்ல வேண்டாம். ஈட்டி வச்சிருந்தவங்கலாம் போறான் பாரு அப்படின்னு சொல்லலாம். ஈட்டிலாம் உள்ள போறதுன்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? இது ரூடி ஒன்றும் கிடையாது, பிரயோஜனம் பத்தி லட்சணம் அது. சோ இங்க என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காப்பா, நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கான். ஒரு 100 பேர் உள்ள போறாங்க, ஏதோ ஒரு மீட்டிங்க்கு சபைக்கு உள்ள போயிட்டு இருக்கான் பாரு.
அது ஈட்டிலாம் உள்ளது பத்தியா அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? அதிகமான ஜனங்கள் கையில ஈட்டி வச்சுன்னு உள்ள போறாங்க. ஆதிக்கம் இங்க 100 பேர் இல்ல 70 பேர் என்ன வச்சுருக்காங்க கையில. அது இல்லாம 30 பேர் உள்ள போயிட்டு இருக்கான். சரியா? அது இல்லாமலேயும் 30 பேர் உள்ள போயிட்டு இருக்கான். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான்? இவர் திருப்பதி ஒரே மொட்டையா இருக்கு பத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா மொட்டை இல்லாத இருக்க மாட்டான் அந்த ஊர்ல. மொட்டை எல்லாம் உள்ள போது பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதிகமான பேர் மொட்டை அடிச்சுன்னு உள்ள போயிட்டு இருக்கான். சரியா? அதுல ஒரு 10 பேர் மொட்டை அடிக்காமலே உள்ள போயிட்டு இருப்பான். இருந்தாலும் பாரு கோயிலுக்குள்ள ஃபுல்லா ஒரே மொட்டையா போது பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகம் அர்த்தம். ஆதிக்கே எங்க பிரயோஜனம். ஆதிக்கம் பிரயோஜனம். ஸோ இங்க எஷ்டயத்துவ சந்தின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா எஷ்டி இல்லாத 2 பேரும் உள்ள போயிட்டு தான் இருக்கான். சரியா? ஆனா அதிகமா யார் போயிட்டு இருக்கா? அந்த குச்சி வச்சிருந்தவன் உள்ள போயிட்டு இருக்கான். இல்ல குந்தங்கிற அந்த ஆயுதம் வச்சிருந்தவன் உள்ள போயிட்டு இருக்கான்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டான் பார் ஒரே ஈட்டியா போது பத்தியா இந்த சந்தி. ஓகேவா? சோ இது மாதிரியாக இப்போ இந்த இடத்துல ஸ்வசித்தயே ஸ்வஸ்ய குந்தார்த்தஸ்ய குந்த ஆயுதஸ்ய சித்தயே பிரவேசரூப கர்ம சித்தயே பரஸ்ய லட்சியார்த்தஸ்ய குந்ததாரி புருஷஸ்ய ஆட்சேபா ஸ்வீகாரः. மனசிலாச்சா? ஸோ இது அதனால இதுக்கு என்ன பேரு? அதான் சொல்ல குந்தாதி ஆத்மனஹ பிரவேச சித்தியர்த்தம் ஸ்வசம்யோகினஹ புருஷாக ஆட்சிப்பியந்தே. ஸ்வசம்யோகினஹ சம்யோக தர்மத்தை சொல்றார். நான் வந்து ஆதாரதேய பாவம் சொன்னேன். என்ன சம்பந்தம் சொல்றார்? சயோக சம்பந்தம். சயோகம் தத் சம்பந்தம் இருக்கணும். அவ்வளவுதானே. சயோக சம்பந்தம் சம்பந்தம் தான். அதை பிடிச்சிட்டு இருக்கவா அப்படின்னு சயோகினஹ புருஷாக ஆட்சிப்பியந்தே. அதஹ உபாதானேன உபாதானம் அர்த்தம் கூட எடுத்துக்கிறது. உப ஆதானம். ஸோ உபாதானேன அந்த அர்த்தத்தை சேர்த்து எடுத்துக்கிறதோ இல்லையோ. ஈட்டிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லாம ஈட்டி வச்சிருந்திருக்க மனுஷன் அப்படின்னு அர்த்தம் சேர்ந்து வாங்கிக்கிறதுனால இதுக்கு உபாதான லட்சணான்னு பேரு. அடுத்தது ஒரு பூர்வபக்ஷம் மாதிரி கேட்டுக்கிறார். இது சொல்லிட்டேலே இந்த உபாதான லட்சணா சொன்னேன்னா இப்போ கௌர் அனுபந்தியா இத்தியாதோ ஸ்ருதிச்சோதிதம் அனுபந்தனம் கதம் மே சாதி ஜாத்தியா விக்தி ஆட்சிப்பிரேது சப்தேன உச்சதே விசேஷம் நாபிதாகச்சே க்ஷேஷக்தி விசேஷண இது நியாயாத் இது உபாதான லட்சணா தூ ந உதாஹர்த்தவ்யா. இங்க உபாதான லட்சணா சொன்னவரால எல்லா இடத்துலயும் உபாதான லட்சணா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். பாடம் நடத்தும் போது ஏதாவது விஷயம் கேட்டுக்க வேண்டியது எல்லா இடத்துலயும் அதே அப்ளை. இல்லையா? சாகுந்தலம் காளிதாசன் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லினே வந்தார். பாத என்னது மாலத்தி சாரி மாலகாத்த மித்திரம் காளிதாசன் எழுதினார். ரகுவம்சம் காளிதாசன் எழுதினார். நைஷதம் காளிதாசன் எழுதினான்னு எழுதிட்டான் ஆன்சர். ஏன்னா இதெல்லாம் வரிசையா காளிதாசன் வந்துட்டே இருந்தது. நைஷதம் யார் எழுதினதுன்னு கேள்வி. அதுல என்ன பண்ணிட்டான் காளிதாசர். ஏன்னா 4-5 கேள்வி வரிசையா காளிதாசராகவே கேட்டிருக்கான். இதுவும் காளிதாசர் தான் எழுதிருக்கும் அப்படின்னு போயிட்டான். அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஒரு இடத்துல நான் வந்து உபாதான லட்சணான்னு சொன்னதுக்காக நீ எல்லா இடத்துலயும் உபாதான லட்சணா நினைச்சக்கூடாதுப்பா அப்படின்னு ஜாகிரதப்படுத்துறார். கௌஹு அனுபந்தியா இத்தியாதோ ஸ்ருதிச்சோதிதம் அனுபந்தனம். வேதத்துல என்ன பண்றது? கௌர் அனுபந்தியான வாக்கியம். பசுவை வெட்டணும் அப்படின்னு. சரியா? கௌஹுங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பண்ணியிருக்கோம்? கௌ சப்தம் என்ன சொல்லுவோம்? ஜாதி தானே சொல்லுவோம். திரும்ப பசுமானுங்காதரா ஒண்ணு சரி 2 பட்சத்தையும் ஜாதி ஜாதிரேவ தவிர ஆக மொத்தம் ஜாதியை சொல்லுன்றதுதான். சரியா? 2 பட்சத்தையும் ஜாதி நிச்சயமா சொல்லுவோம். வெறும் ஜாதியா இல்ல ஜாதி குணக்கிரியாவும் சேர்ந்தான்னு பட்டமே தவிர ஜாதி கண்டிப்பாக உண்டு. அப்ப கௌஹு அனுபந்தியான என்ன அர்த்தம்? கோத்வம் வத்தியம். கோத்வத்தை வெட்டணும். சரியா? எது சொல்றது? வேதம் சொல்றது கோத்வத்தை வெட்டு. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லையா? வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் கர்மாக்கள்ல. இல்லைன்னா கர்மால லோகம் உண்டு. நீங்க படிச்சிருப்பேன் இந்த அபூர்வ விதி, இந்த விதி, பரிசங்கியா இதெல்லாம் படிச்சார் இல்லையா? அதான் வரும்போது என்னது இப்ப இந்த அபகரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க.
வீஹினவஹந்தின்னு வாக்கியம். நமக்கு அந்த காரியம் என்னன்னு தெரியும், அதனுடைய பிரயோஜனம் என்ன. அப்படி அது பண்ணி குத்தி கித்தி அந்த நெல்லை குத்தி அப்புறம் என்ன ஆகணும், அரிசியை எடுத்து மாவாக்கி இந்த புரோடாசம் இன்னும் அந்த மாவு பிண்டத்தை பண்ணணும், அரிசி மாவு உருட்டணும். இப்போ அதுக்கு நமக்கு அந்த நெல்ல குத்தி அந்த உமியை எடுத்துட்டு அரிசி வேணும். அரிசி வந்தானா அதை பவுடர் ஆக்கி என்ன பண்ணலாம், உருண்டை வைக்க செய்யணும். இதான விஷயம். இது கஷ்டப்பட்டு குத்துவானே மிஷின்ல கூட. அப்போ மிஷின்லாம் கிடையாது. இப்போ ரைஸ் மில்ல வந்துருக்கு, மிஷின் இருக்கு. இல்லை அங்கே போனால் சரி சிரமமா இருக்கா. நம்ம வீட்லயே வச்சுருந்து அந்த மிஷின்லாம் சௌரியமா இருக்கு. காஃபி மிஷின் இப்போ எல்லாமே வீட்லயே. நீ வெறும் காஃபி அந்த கொட்டையை வளர்ந்து போட்டீங்கன்னா பவுடர் வீட்லயே பண்ணிக்கணும். பழைய காலம் மாதிரி கடையில போய் கொடுத்து அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீ எல்லாமே வீட்லயே நீ வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி இந்த நெல்லை என்ன பண்ணலாம், மிஷினில் போட்டு ஆற்றுலையே மிஷினில் போட்டு மடியா கொண்டு வரலாமா, அரிசி கொண்டு வரலாமான்னு கேள்வி. இல்லை ஒருத்தன் பொழுது போகல, அடுத்த மாதம் யாகம் சார், இந்த மாதம் என்ன பண்ணலாம், உட்காந்து மத்தியானத்தில் ஒவ்வொன்றா பிச்சுன்னு இருக்கும். என்ன அது வேணா ஒரு அரைப்படி வேணுமா, இந்த அரைப்படி அரிசி இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா டெய்லி நான் எனக்கோ பொழுது போகல, சும்மா தான் உட்காந்துருக்கேன் வீட்டில். மெல்ல அப்படி ஒவ்வொன்றா நகத்தால பிச்சு 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 நான் எடுத்து 2 படியாக கொடுக்குறேன், எவ்வளோ வேணும் நீ யூஸ் பண்ணிக்கோங்க யாகத்தில் அப்படின்னு பண்ணாலும் அரிசி வருமா வராதா, அரிசி வரும். அரிசி குத்தினா மாவு வருமா வராதா, அப்படி பண்ணலாமான்னு கேள்வி. பண்ணக்கூடாதுன்ட்ட. ஏன் பண்ணக்கூடாது, வேதத்துல அரிசியை கொண்டு வந்து மாவை பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல, நெல்லை குத்துன்னு சொல்லியிருக்கு. விரீஹின் அவகந்தி, அவகனம்னா உரலை போட்டு குத்துறது. எப்போ வேதத்துல நெல்லை குத்துன்னு சொல்லியிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம், அந்த அரிசி அங்க விஷயம் இல்லை, குத்தி தான் அந்த அரிசி எடுக்கணும்னு வேதம் சொல்றது. அதனால குத்தி தான் எடுக்கணும். வேற ஒரு வழியினால நீ அரிசியை கொண்டு வந்து புரோடாசத்தெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா பலன் வராது. ஏன்னா வேத வாக்கியத்துல வேதம் எப்படி சொல்றதோ அப்படிதான் நீ பண்ணணும். நீயா பிரயோஜனத்தை நினைச்சிருந்து அரிசி தானே சார் வேணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அது நெல்லை குத்துன்னு சொன்னா குத்தி தான் ஆகணும், குத்தி தான் அந்த நெல்லை அரிசியை நம்ம எடுத்தாகணும். சரி, அப்ப என்ன இதுல இருந்து என்ன தீர்மானம் ஆகுது, அதனால என்ன அப்படின்னு நீ நினைக்க கூடாது. வேதம் எப்படி சொல்றதோ என்ன சொல்றதோ அதான் நீ பண்ணணும். தீர்மானம் எடுத்தா கௌஹு அனுபந்தியான்னு வேதம் சொல்றது. கௌஹுங்கிற அர்த்தத்துக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணும், கோத்வம். இப்ப வேதம் எதை சொல்றது, இப்போ கோத்வத்தை வெட்டு. அந்த பசுமாடு அது கேட்கறது, ஏன்பா வேதமே கோத்வத்தை தானே வெட்டுன்னு சொல்றது, நீ என்ன போய் வெட்டுறியப்பா, நியாயமா. கௌரடு மந்தியாதோ சுஜோதிதம் அனுபந்தனம் கதம் மே ஸ்யாத் கதம் மம பவதி. அந்த பசுமாடு கேட்கறது, என்ன ஏன்பா வெட்டுற, வேதம் என்ன சொல்லித்து அதானே பண்ணணும், கோத்வத்தை தானே வெட்ட சொல்லித்து வேதம், பசுவை வெட்ட சொல்லித்து, என்னையா வெட்ட சொல்லித்து இல்லையா. ஆப்ரேஷன் ஏதோ சின்னதா நகத்துல ஏதோ சின்னதா ஒரு சின்ன விஷயம்பா, இதை முடி வெட்ட போறான், ஹேர் கட்டிங். ஹேர் கட்டிங் பண்ணோம் என்ன பண்ணணும், முடியை மட்டும் தானே வெட்டணும், தலையை வெட்டலாம். முடியை வெட்டணும்னு சொன்னா முடி மட்டும் தானே வெட்டணும், காது நீ சேர்த்து வெட்டானா அப்படி இருக்கு. அப்ப என்ன வெட்டணும், முடி வெட்டுனா முடியை மட்டும் தானே வெட்டணும், முடி எங்க முளைச்சிருக்கோ தலையை வெட்டலாமா. கோத்வத்தை வெட்டுன்னா கோத்வத்தை மட்டும் தானே வெட்டணும் யாகத்துல, அதை தவிர வேற ஒரு காரியம் பண்ணலாமா, நீ பண்ணக்கூடாது. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன், அந்த எஜமான் என்ன பண்றான், யாக தீட்சிதன், கோவதம் கதம் மே ஸ்யாத். வேதம் சொன்ன விஷயத்தை தவிர நீங்க வேற காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. வேதம் சொன்னதோ கோத்வத்தை வெட்ட சொல்லிச்சு, நீங்க என்ன கோத்வத்தை வெட்டும் போது கூட என்னையும் சேர்த்து வெட்டுறீங்களே. அதனால ஜாத்யா விக்தி ஆட்சிப்பியதே நது சப்தேன உச்சதே. அந்த இடத்துல என்னாச்சு, ஜாத்யா அந்த இடம் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ குந்தா புஷந்தி மாதிரி கௌரணபந்தியா அப்படிங்கிற இடத்துல கோத்துவத்தை வெட்டணும், இதான் வேதம் சொல்லிட்டு. அதான் கௌஹு சப்தத்துக்கு எது வாச்சியார்த்தம், இப்ப குந்தாஹாக்கு வாச்சியார்த்தம் என்ன, அந்த குந்தங்கிற ஆயுதம் சொன்னமா. கௌஹுக்கு வாச்சியார்த்தம் என்ன, கோத்துவமா. இந்த கோத்துவத்தை வெட்டுன்னு சொன்ன இடத்துல நம்ம என்ன பண்றோம், கோத்துவத்தை வெட்ட முடியாது இல்லையா. கோத்துவத்தை என்ன பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், எப்படி இங்க குந்தம் தானாக நுழையாதோ, ஈட்டி தானா நுழையாதோ, அது மாதிரி கோத்துவம்ல. அதனால ஜாத்யா விக்தி ஆட்சிப்பியதே,
கோத்வங்கிற ஜாதியினால கோ வெக்தியானது ஆட்சிப்பது இழுக்கப்படுறது. எப்படி அங்க குந்ததாரி புருஷா ஆட்சிப்பதே, தத்வத் அங்க கௌஹுங்க சப்தத்துக்கு அந்த ஜாதி கோத்வங்கிற ஜாதியினால என்ன பண்றது, சுசித்தையே பர ஆட்சேபா, பரஸ்ய வெக்தேகே, கோ வெக்தி இருக்கு இல்லையா, உருவம் இருக்கு இல்லையா, அதை ஆட்சேபம் பண்ணிட்டு நம்ம இங்க அர்த்தம் பண்ணிக்கிறோம். அது சப்தேன உச்சதே. சோ வாஸ்தவத்துல கௌரணவந்தியா முதலிய வேத வாக்கியங்களுக்கு வாஸ்தவம் நம்ம எப்படி வாச்சியார்த்தம் நம்ம எடுத்துக்கூடாது. அங்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு, லட்சியார்த்தம் தான். உபாதான லட்சணம். உபாதான லட்சணா எப்படின்னா அந்த சப்தத்துக்கு எது அர்த்தமோ அது சித்திக்கணும் அப்படின்னால் அது சித்திக்கிறதுக்காக இன்னொரு அர்த்தத்தை லட்சியார்த்தத்தை இழுத்துக்கிறது. சோ வேதம் இப்ப என்ன சொல்லித்து, கௌஹு அனுபந்தியான்னு சொல்லித்து. கௌஹு அனுபந்தியாக்கு அர்த்தம் கோத்வத்தை வெட்டு. கோத்வத்தை வெட்ட முடியாதுங்கிற காரணத்தினால கோத்வங்கிற அந்த கௌஹு சப்தம் என்ன பண்றது, வெக்தி, அந்த கோத்தம் இருக்கக்கூடிய வெக்தி, கோத்தம் எதுல இருக்கும், கௌலதான், கவியில தான் இல்லையா. சோ அந்த கோத்வம் அந்த வெக்திய ஆட்சேபாது இழுத்துக்கிறது. அதனால சப்தேன நது உச்சதே, நேரடியாக சொல்லலை, வெக்திய நேரடியாக சொல்லலை. விசேஷம் நாபிதாகச்சே க்ஷீணசக்தி விசேஷனே இது நியாயாத். இப்ப கௌஹு இருக்கே, கௌஹு அப்படிங்கிறது என்னது, கோத்வ விசிஷ்டா கௌஹு, கோத்வத்துடன் கூடியது பசுமாடு. கோத்வம் என்னது, விசேஷமா விசேஷணமா, விசேஷணம். கோத்வ விசிஷ்டா கௌஹுன்னு நான் சொன்னேன். கோத்வ விசிஷ்டானால என்ன அர்த்தம், கோத்வங்கிறது விசேஷணம், தத் விசிஷ்டமாக இருக்கு இந்த கௌஹு இல்லையா. சோ விசேஷ்யம் கௌஹு, விசேஷணம் கோத்வம். இப்ப ஒரு நியாயம் சொல்றாரு, விசேஷ்யம்னா அபிதாகச்சே க்ஷீணசக்தி விசேஷனே. அபிதா வியாபாரமானது விசேஷத்தை சொல்லாது, விசேஷணத்திலேயே அதனுடைய சக்தி போனதுனாலே. சரியா, எழுதிக்காண்டா காமிக்கிறேன். கோத்வ விசிஷ்டா கௌஹு, கோத்வம் விசேஷணம், கௌஹு விசேஷ்யம். ஓகேவா, கோத்வம் விசேஷணம், கோ வெக்தி, கௌஹு சொல்ல வேண்டாம், கோ வெக்தி விசேஷ்யம் இல்லையா. ஏன்னா அந்த வாக்கியம் எப்படி இருக்கு, கோத்வ விசிஷ்டா கௌஹு நம்ம சொல்றோமா. அப்போ கோத்வம் விசேஷணம், அந்த கோ வெக்தி என்னது விசேஷ்யம். சப்தம் என்ன இருக்கு வேதத்துல, கௌரணவந்தியா. இப்போ இந்த கௌஹு அப்படிங்கிற சப்தத்தினால இந்த வெக்தியை சேர்த்து வாங்கிக்கலாமான்னா வெக்தியை வாங்கிக்க முடியாது. அபிதா வியாபாரத்தினால வெக்தியை சொல்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, விசேஷம்னா அபிதாகச்சே, விசேஷத்தை அபிதா வியாபாரம் சொல்லாது. ஏன் சொல்லாது, க்ஷீணசக்தி விசேஷனே, அதனுடைய சக்தியானது விசேஷம் சொல்லும் போதே போயிடுது. இப்ப இதுல எது விசேஷம் விசேஷம் சொன்னால், கோத்வம் விசேஷணம், கோ வெக்தி விசேஷ்யம். அப்ப அந்த கௌஹுங்கிற பதம் விசேஷமான கோ வெக்தியை சொல்லாது. ஓகேவா, அப்ப எதான் சொல்றது, கோத்வங்கிற விசேஷணத்தை மட்டும் சொல்லிடுறது. ஓகேவா, அப்போ அபிதா வியாபாரத்தினால கோத்வம் மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும். அபிதா வியாபாரத்தினால கோத்வத்தை மட்டும்தான் வாங்கிக்கணும். அப்படி வாங்கின்ற பிறகு கோ வெக்தி இருக்கே அது லட்சியார்த்தமாகத்தான் இருக்கு. அபிதா வியாபாரத்தை சொன்னதா அது என்னது வாச்சியார்த்தமாக ஆகும். கோ வெக்தி இங்க வாச்சியார்த்தம் கிடையாது. ஏன் கிடையாது, விசேஷம் நாபிதாகச்சே க்ஷீணசக்தி விசேஷனே, அபிதாக்கு விசேஷத்தை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இல்லை. அது விசேஷணத்தை மட்டும் சொல்லி என்ன பண்றது, தன்னுடைய சக்தியை இழந்துடுறது. அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன பண்ணிக்கணும், கௌரணபந்தியகாங்கிற இடத்துல உபாதான லட்சணா. சரியா, அப்போ கௌரணபந்தியகாங்கிற இடத்துல கோத்வம் அப்படிங்கிறது தான் வாச்சியார்த்தம். கோத்வத்தை அனுபந்தனம் பண்ண முடியாதுனால அந்த கோத்வம் என்ன பண்றது, கோ வெக்திங்கிற லட்சியார்த்தத்தை தன் பக்கமாக இழுத்துக்கிறது. அதனால இதுவும் உபாதான லட்சணாக்கு உதாகரணம் அப்படின்னு சொல்லிடாதீங்கோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னது, இது என்ன உதாகர்த்தவ்யா, அதுதான் சொன்னேன். 4 கேள்விக்கு ஆன்சர் காளிதாசன் எழுதினே வந்துட்டு 5வது கேள்வி நைஷதமும் காளிதாசன் போட்டுடாதுங்க. சரியா, நஹி அத்திர பிரயோஜனமஸ்தி நமாரூಢிரியம், காரணம் சொல்றாரு.
ஏன் இது லட்சணாக்கு உதாரணமாக ஆகாது? அப்ப நான் லட்சணா சொல்லும்போது என்ன சொன்னேன்? ரூடிதோத பிரயோஜனா. ஒண்ணு ரூடி இருக்கணும், இல்ல பிரயோஜனம் இருக்கணும். இங்க ரூடியும் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நஹி அத்திர பிரயோஜனமஸ்தி நவா ரூடிரியம். இங்க பிரயோஜனமும் கிடையாது, ரூடியும் கிடையாது. व्यक्त्यविनाभावित्वात्तु जात्या व्यक्तिः आक्षिप्यते. व्यक्ति अविनाभावित्वात्तु अविनाभाव संबंधம்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க கீழவா பேச ஒரு சபை நடந்தது பாரு. கை தேவனான் அவர் சாஸ்திரி வந்தார் இல்லையா, திராவிட சார் அப்புறம் வாக்கிய சார் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் व्यक्ति अविनाभाव संबंधம். व्यक्ति இல்லாமல் ஜாதி இருக்காது. ஜாதி என்ன பண்ணாது? கோத்வங்கிற ஜாதி व्यक्ति இல்லாம இருக்குமா? எதையாவது இருக்குன்னு சொன்னா அது வாச்சியார்த்தம், இது லட்சியார்த்தம் எடுத்துக்கலாம். ஆட்டோக்காரன் ஆட்டோ இல்லாம இருப்பானா இருக்க மாட்டான்? ஆட்டோ டிரைவர் ஆட்டோ இல்லாம இருப்பானா இருக்க மாட்டான்? நம்ம வீட்டுல அவன் இல்லையா, எப்பயும் ஆட்டோ தூக்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் ஆட்டோ டிரைவர் வீடு எது சார்னு கேட்கறான். என்ன கேள்வி கேட்கறான்? ஆட்டோ டிரைவர் வீடு எதுன்றான். ஆட்டோ டிரைவர் வீடுன்னா அவன் ஹாஸ்டல்ல ஆட்டோ கூட இல்லை, ஆட்டோ ஓட்டின்னு இருக்காரு ஓலால. ஸோ ஆட்டோ டிரைவர் சொல்றதுனால ஆட்டோ இருக்கணும்னு அவசியமா? ஆட்டோ இல்லாம கூட டிரைவர் இருப்பார். ஆனா கோத்துவம் இல்லாம கோ व्यक्ति இருக்குமா? கோத்துவம் இருந்தே ஆகணும். அந்த व्यक्ति இல்லாம கோத்துவமும் இருக்காது. ஆனா என்ன பண்ணிட்டா? ஜாதி व्यक्तिயோஹோ, ஜாதியும் व्यक्ति என்ன பண்ணும்? சம்பந்தம் சேர்ந்தா இருக்கு. குணகுணோஹோ ஜாதி व्यक्तिயோஹோ அப்படிலாம் சொல்லிருக்கா இல்லையா? ஸோ இது என்னாச்சு? இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. ஜாதியும் व्यक्तिயும் எப்பயும் சேர்ந்துதான் இருக்கும். இது இல்லாம அது இருக்கிறதுக்கு தான் வினாபாவா. ஏதத் வினா ஏதத் பவதி அப்படின்னு சொன்னா வினாபாவகான்னு சொல்லலாம். வினானா இல்லாமல் இல்லையா? சோ ஏதத் வினா ஏதத் பவதி சொன்னா தஸ்மின் வினாபாவோ வர்த்ததே. இந்த ரெண்டு இடத்துல என்னாச்சு? இந்த ஜாதிக்கும் व्यक्तिக்கும் அவினாபாவம். व्यक्ति இல்லாம அவினாபாவித் ஜாதி व्यक्ति இல்லாம கிடைக்குமா? இந்த व्यक्ति அந்த பசுங்கிற व्यक्ति இல்லாம சார் எங்க பாருங்க அந்த கோத்துவம் இருக்கு பாருங்க அப்படி சொல்லவே முடியாது. கோத்துவம் எங்க தான் காமிச்சாகணும்? கோ व्यक्तिயில தான் காமிச்சாகணும். अस्मिन् गवी गोत्वमस्ति, अस्मिन् पुस्तके पुस्तकत्वमस्ति ना சொல்லித்தர. அத்த புஸ்தகத்துவமஸ்தி சொல்ல முடியுமா? சோ व्यक्ति அவினாபாவித்வாக்கம் உபாதான லட்சணம் கிடையாது. அவினாபாவ சம்பந்தத்தினால ஜாத்தியா व्यक्ति ஆட்சிப்பதே, ஜாதியினால व्यक्ति ஆட்சிப்பதே கரெக்ட் தான். ஆனா அங்க என்னது? லட்சணா கிடையாது. ஏன் லட்சணா கிடையாது? லட்சணா வரணும்னா ஒண்ணு ரூಢி இருக்கணும், இல்ல பிரயோஜனம் இருக்கணும். இங்கேயும் ஜாத்தியா व्यक्ति ஆட்சிப்பதே அதெல்லாம் கரெக்ட். ஜாத்தியா व्यक्ति அது வரைக்கும் ஓகே. ஆனா சுசித்தையே பராட்சேபகான்னு சொல்றாலும் கூட இது லட்சணா கிடையாது. ஏன் லட்சணா கிடையாது? இங்க ரூಢியோ இல்ல பிரயோஜனமோ இல்லையே சார். ஓகேவா? சோ அவினாபாவ சம்பந்தத்தினால ஜாத்தியா व्यक्ति ஆட்சிப்பதே. அது எப்படி சார் கேள்வி கேட்டா, யதா கிரியதாமித்யத்ர கர்த்தா செய்யப்படட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யப்படட்டும் அப்படின்னாலே கர்த்தா தெரியுதான். குரு இத்தியத்ர கர்ம செய் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வேலையை செய்யுன்னு சொல்றாங்க. கர்மா தெரியாது. சோ கிரியதாம் அப்படிங்கிற இடத்துல கர்த்தரை பிரயோகம், கர்மனை பிரயோகம் இல்லையா? கிரியதாம் அப்படிங்கிற இடத்துல கர்த்தா தெரியாது. தேன கிரியதாம் அனேன கிரியதாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கிரியதாம் யாரோ ஒருத்தர் பண்ணணும், அப்பதான் கிரியதாம் சொல்லலாம். குருங்கிற இடத்துல எதையோ ஒண்ணு செய்யுங்கிறார். கர்மாவானது செய்யறது. பிரவிஷ பிண்டி மித்யாதோ போப்பா அப்படிங்கிறான். பிண்டி உருண்டை அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரகம் பட்சய இத்தியாதிச்ச போன்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போ, ஏதோ ஒண்ணு கிளாஸுக்கு போ, ஏதோ ஒண்ணு போன்னு சொன்னாலே கிரகம் பிரவிஷ கலாசாலாம் பிரவிஷ உள்ள போங்கிறான். ஏதோ ஒரு இல்லையா உள்ள போ அப்படின்னு சொன்னாலே உள்ள எதுக்கு உள்ள அப்படிங்கறது அங்க அண்டர்ஸ்டுடா இல்லையா? பிண்டிங்கிறான். சார் சாப்பாடு டிஃபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்க இல்லையா? அம்மா டிஃபன் வச்சுக்கேன் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டு போன அர்த்தமா? டிஃபன் வச்சுக்கேன் பார் அப்படிங்கிறான். பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அர்த்தம்? டிஃபன் வச்சிருக்கேன் பாருன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு போன்னு அர்த்தம் இல்லையா? அது கிடைக்கிறதா இல்லையா? ஸோ டிஃபன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அதை நீங்க எடுத்துக்கோன்னு அந்த அர்த்தம் நம்ம கிடைக்கிறதா இல்லையா? ஸோ அஸ்மிங்கிறான். சூப்பரா என்ன லோகேஷா அஸ்மி. அஸ்மின்னு என்ன அர்த்தம்?
அகமஸ்மி. சோ அகமஸ்மி, அகம் சொல்லவே இல்லை. அஸ்மின்னாலே அகம். ராமஹா நாஸ்தி சார் அப்படிங்கிறான். சஹா நாஸ்தி. இது கிடைக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி ஜாத்தியா வெக்தி ஆட்சிப்பியதே. ஜாதியினால வெக்தியானது ஆட்சேபாது அவினாபாவ சம்பந்தத்தினால கிடைக்கிறது அப்படின்னு முடிச்சுட்டார். அதனால அங்கெல்லாம் நீ ரொம்ப அழகா சாஸ்திரம் ரொம்ப யோசிச்சு புத்திசாத்திரமா என்னது உபாதான லட்சணாக்கு உதாரணம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதுங்கோ. அதனால ஒண்ணு ரூಢி இல்ல பிரயோஜனம், இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு இருந்து ஆகணும். வெறும் முக்கியார்த்த பாதம் வந்துருக்கோ, அப்புறம் யோகா இருக்கு, சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தை மட்டும் வச்சிருந்து லட்சணா சொல்லாத. அங்க ஒண்ணு ரூಢியோ இல்ல பிரயோஜனமோ இருக்கான்னு பாரு அப்படின்னு 3 விஷயத்தையும் லட்சணாக்கு பிரமாணமாக, அதாவது ஹேதுவாக சொல்றாரு. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு இடம், வீணோ தேவதத்தோ திவான புங்கே இத்தியத்ரச. குண்டு தேவதத்தன் காத்தால சாப்பிட்றதே இல்லை சார் அப்படின்னு. முழுக்க முழுக்க தேவதத்தன் பகல்ல சாப்பிட்றதே கிடையாது. என்ன அர்த்தம் அதுக்கு? ராத்திரி போஜனம் ந லட்சத்தே. அப்போ லட்சணையாக என்ன தெரியறது? ராத்திரி போஜனம் தெரியறது அப்படின்னு சொல்லாதீங்க. சரியா? அது லட்சணா கிடையாது. அங்கெல்லாம் ஏன் லட்சணா கிடையாது? அங்க ரூಢியோ இல்ல இதுவோ கிடையாது, பிரயோஜனமோ கிடையாதுப்பா. சரியா? அதனால கார்த்தால குண்டுவா இருக்கக்கூடியவன் கார்த்தால சாப்பிடலை அப்படின்னு சொன்னா அங்க அர்த்தாபத்தினால. எப்போ கார்த்தால சாப்பிடலேன்னு, நீ கார்த்தால தான் சாப்பிடலன்னு சொன்னேன், ஆனா குண்டா இருக்காங்க. அதனால அர்த்தாத் என்ன கிடைக்கிறது? ராத்திரி முழுக்க இதுதான் வேலை. இந்த நைட் டியூட்டி பார்க்கறா இல்லையா, வாட்ச்மேன், அந்த மாதிரி இவாள்லாம் ராத்திரிஞ்சரா. சோ பீனோ தேவதத்வான புங்கே இத்தியத்ரச ராத்திரி போஜனம் ந லட்சதே. லட்சணையா ராத்திரி போஜனம் தெரியல. உதார்த்தாபத்தே அர்த்தாபத்தேர்வாகஸ்ய பிரயத்வாத். இங்க அர்த்தாபத்தியோ உதார்த்தாபத்தியோ எடுத்துக்கணும். அதனால அந்த இடங்கள்ல நம்ம லட்சணாவனால அந்த அர்த்தம் தெரியாது சொல்லக்கூடாது. அதனால லட்சணாவை நம்ம விட்டதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு சப்தம் சொல்லி உடனே வேற அர்த்தம் தெரியாது லட்சணா சார் அப்படி பொதுவாக சொல்லி போயிடக்கூடாது. அங்க பிரயோஜனமோ இல்ல ரூಢியோ இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்து திரும்ப பிரகிருத மானுஷியம் கங்காஜான் கோஷா அப்படிங்கிறது அழைப்பா. டைம் சொல்லுங்க.